ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியா. ஸோ 38 மாவட்ட வாரியாக வந்து நீதிமன்றத்தில் வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 298 வேகன்சி வந்திருக்கு. அது எல்லா வேகன்சியுமே வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் எக்ஸாம் கிடையாது, உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்க போகுது. உங்கள் சொந்த ஊர்லேயே தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 18th ஜூலைக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். ஸோ 38 மாவட்ட வாரியாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிஸ்ட்ரிக்டோட நேம்லேருந்து உங்களுக்கு வேகன்சியுமே வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 298 வேகன்சி வந்திருக்கு. இதில் வந்து பாருங்கள் புதுச்சேரியிலையுமே உங்களுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 39 இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 298 வேகன்சி வந்து பார்த்தோன்னா அந்தந்த மாவட்ட வாரியாக உங்களுக்கு வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. அரியலூருக்கு ஒரு 6 வேகன்சி, செங்கல்பட்டுக்கு 9 வேகன்சி, சென்னைக்கு 17, கோயம்புத்தூருக்கு 14, இந்த மாதிரி வந்து ஒரு மாவட்டத்துக்கு வந்து வேகன்சி வந்து பாருங்கள் இங்கே தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக நீங்கள் 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு குவாலிஃபிகேஷனாக வந்து பாருங்கள், நீங்கள் பிஎஸ்சியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லைனா பிஎஸ்சியில் வந்து ஐடி இல்லைனா பிசிஏ, பிஇயில் வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிடெக் ஐடி இல்லைனா வந்து எம்சிஏ, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, எம்இயில் கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லைனா எம்டெக் இல்லைனா எம்எஸ்சியில் ஐடி இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கேட்டகரியில் உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்குன்னா டெக்னிக்கல் மேன் பவருங்கிற கேட்டகரிக்கு தான் வந்து பாருங்கள் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. 15,000 உங்களுக்கு வந்து சேலரியுமே வந்து இருக்கும். ஸோ 298 வேகன்சி வந்து பார்த்தோன்னா 38 மாவட்டத்திலையுமே உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது. எப்படி வந்து செலெக்ஷன் இருக்க போதுன்னா இன்டர்வியூ தான். ஸோ ப்ரிலிமினரி இன்டர்வியூ ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ஃபைனல் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ரிலிமினரி இன்டர்வியூ வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1:10 ரேஷியோ படி தான் உங்களுக்கு வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து எந்த மாதிரி பேட்டர்னில் உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்குன்னா மென்டல் அலர்ட்னஸ்ஸு, ஸோ கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸு, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதேமாதிரி ஃபைனல் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபைனல் செலெக்ஷன் வந்து மெரிட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்வியூக்கான சென்டர் எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்தந்த டிஸ்ட்ரிக்ஸ் வைஸாக உங்களுக்கு வந்து இருக்கும். அது வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மெயின் இன்டர்வியூ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். அது வந்து இன்டிமேஷன் எல்லாமே வந்து பாருங்கள் நாங்கள் வெப்சைட்டில் வந்து தெரிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டுக்கான லிங்க்குமே வந்து பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ யார் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வெப்சைட் மூலிமா உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து வரும். ஸோ பியூர்லி மெரிட் பேஸ்டு தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ 38 மாவட்டத்துலேயே வந்து பாருங்கள் இ-சேவா கேந்திராஸ் வந்து இருக்கும். அங்கே தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு 38 டிஸ்ட்ரிக்டில் உங்கள் சொந்த ஊர்லேயே தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து 18th ஜூலைக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை தவிர உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கான வெப்சைட் லிங்க்குமே வந்து பாருங்கள் இங்கேயே இருக்குது. இந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.